ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிக்கன் பாக்ஸ் பேட்டிஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். போன்லெஸ் சிக்கன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் அடுப்பில் வச்சு வதக்கிக்கிறேன். சிக்கன் கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரில் விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. அதில் இருக்கிற தண்ணியை ட்ரை பண்ணி எடுத்துக்கணும். சிக்கன் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஷ்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் 1 கேப்சிகமை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மயோனீஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீஸ், எந்த சீஸ் வேணால் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம், நம்ம சிக்கன் ட்ரை பண்ணையில் உள்ள மசாலா, இது கண்டிப்பாக சேர்க்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு எல்லாம் சரியாக தான் இருந்துச்சு. இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. பாக்ஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சமோசா ஷீட் ஒன்று எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். நடுவில் கொஞ்சமாக மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு ஷீட்டை இந்த ஷேப்பில் வச்சுக்கணும். பார்க்குறதுக்கு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கணும். நடுவில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஃபில்லிங் வச்சுக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு வச்ச ஷீட்டை எடுத்து மேலே வச்சு கவர் பண்ணணும். செகண்ட் வச்ச ஷீட்டை 2வது வைக்கணும். கொஞ்சமாக மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஷீட்டை இப்போ வைக்கணும். திரும்பவும் கொஞ்சமாக மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ஷீட்டை வச்சு ஆல்டர்னேட்டிவாக மூடிக்கணும். சைட்ஸில் எந்த கேப்பும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஃப்ரை பண்ணையில் ஆயில் உள்ளே போகாமல் இருக்கும். இப்போ ஒரு அகலமான பேனில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்மளோட பாக்ஸு சேர்த்துக்கலாம். 2 சைடும் நல்ல கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போ ரொம்ப க்ரீமியான சிக்கன் பாக்ஸ் பேட்டிஸ் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம்.